ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 யூஜி ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய எக்ஸாம் டைம் டேபிள் வந்து இன்னைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஜிக்குரிய செமஸ்டர் 3க்குரிய எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வந்து லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இந்த கொஞ்ச நாளில் நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதிக மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற யூஜி ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய எக்ஸாம் டைம் டேபிள் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாமுக்குரிய டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 சொல்லிட்டு உங்களுக்கு டைம் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னன்னைக்கு வந்து டே ஆர்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஸ்லாட் 2ல் வந்து 30ஆம் தேதியோட வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாள்லேயே வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு பப்ளிஷ் ஆன அந்த டைம் டேபிள் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி வந்து 5th ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 ஏப்ரல் வந்து நடக்குது. ஸோ அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 13 ஏப்ரலில் வந்து அந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 பொறுத்த வரைக்கும் 17 ஏப்ரலில் வந்து நடக்குது. இன்ஜினியரிங் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 19 ஏப்ரலில் வந்து நடக்குது. அதே மாதிரி ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பொறுத்த வரைக்கும் 21 ஏப்ரலோட உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரெகுலேஷன் 2021 பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் டைம் டேபிள் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து டைம் டேபிள் படி இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆர்டர் வைஸாக உங்களுக்கு டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செமஸ்டர் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ நாள் வந்து ஹாலிடேஸ் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகாடமிக் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செகண்ட் செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் வந்து May 15 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து May 14 வரைக்கும் லீவ் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அகாடமிக் ஷெட்யூல் விட்டாங்க அப்படின்னா அதில் வந்து கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் வந்து 21 ஏப்ரலோட கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு May 14 வரைக்கும் லீவ் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கம்மியான நாள் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிகல்ஸும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து முடிஞ்சளவு வந்து ஒரு கொஸ்டினோட கான்செப்டை நல்லா பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுபோக சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து சொல்லியிருப்போம். எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள். செமஸ்டர் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன், அதே செக் பண்ணி பாருங்கள். இந்த டைம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். அதையும் வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவு வந்து ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இப்போவே வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரு ரோட்டில் வந்து பைக் ஓட்ட போகிறீங்க. உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு பைக்கு. உங்ககிட்ட வந்து இந்த கீயை வந்து நீங்கள் போட்டு தான் வந்து பைக்கில் வந்து ஒரு ரைடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்னால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ யாருமே வந்து பயப்படாதீங்க. ஈஸியாக வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த பைக்கில் நீங்கள் கீ வந்து போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போகிறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் எழுதுறதுனால யாரும் வந்து பயப்படாதீங்க. நம்ம சேனல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவு ஒரு கொஸ்டினை பாய்க்கிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினோட கான்செப்டை நல்லா தரவு பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்லாம் பாய்க்கிங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்சளவு எல்லாத்துக்குமே வந்து எல்லா கொஸ்டினுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. டெய்லி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இன்றைக்கி வந்து டைம் டேபிளில் எவ்வளோ நாளில் உங்களுக்கு லீவ் இருக்குன்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ்க்குலாம் உங்களுக்கு 4 நாள் லீவ் இருக்குது. ஸோ அது போக இப்போ இருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.